மன்னாத பெருமாள் ரங்கநாதர் சயனிச்சிருக்காரோ இல்லையோ, ரொம்ப அயற்சியா படுத்தான். அவருக்கு கையில சங்க சக்கரத்தெல்லாம இறக்கி வச்சுட்டார். வாளா கிடந்தருளும் வாய் திறவான், நீளோதம் வந்தலைக்கும் மாவல்லி கேணியான், ஐந்தளவாய் நாகத்தணை, 5 தலை படைத்த நாகத்தின் அணையிலே மன்னாத பெருமாள் சயனிச்சிருக்கார். திருமங்கையாழ்வாரோட ஒரு அழகான பாசுரம். வேதத்தை வேதத்தின் சிவைப்பயனை விடுமிய முனிவர் வெணுங்கும் கோதில் என்கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதி அமுதை என்னையாளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு போசரன். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமையிலை திருவல்லிக்கேணி. இந்த க்ஷேத்திரத்துல தான் பெருமாள் எழுந்துள்ளார். திருமழிசாழ்வார் இங்க இருந்து திருமழிசாழ்வார் ரொம்ப நாள் தபஸ் பண்ணிருக்கார். அவர் தான் இதை சொல்றார். மன்னாத பெருமாள் என்னையாளுடைய அப்பன். அந்த கோவில்ல இருந்து பெருமாள் பிரசாதம் வந்தால் பார்சாதி பெருமாள் பிரசாதம் அப்புறம் தான் சொல்லுவா. முதல்ல என்னையாளுடைய அப்பன் பிரசாதம். தனிக்கோவில் நாச்சியாருக்கு வேதவல்லி நாச்சியார்னு திருநாமம். வேதவல்லி நாச்சியார் பார்சாதி பெருமாளுடைய நாச்சியார் இல்லே, சயனிச்சென்றிருக்கிற ரங்கநாத பெருமாளுடைய நாச்சியார். பங்குனி உத்தரத்தன்னைக்கு சேர்த்தி நடக்கும் போது எல்லா கோவிலையும் நடக்கும். பங்குனி மாசம் உத்தரத்தன்னைக்கு சேர்த்தி நடக்கிறச்சே ரங்கநாதருக்கும் வேதவல்லி தாயாருக்கும் தான் சேர்த்தி ஆகும். ஏன்னா பார்சாரதி பெருமாளுடைய நாச்சியார் வெங்கடகிருஷ்ணன் நாச்சியார் ருக்மிணி தாயார். அவர் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே பெரிய திருக்கோலத்தோட எழுந்துள்ளி இருக்கிறார்.